அமரர் சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் பார்ட் 8. ராமன். தொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை சோலைத்தடம் கொண்டு புக்கு முத்தார் கொங்கை புணர்ந்து இராநாழிகை மூவேழு சென்றபின் வந்தாய். பெருஆழ்வார். புண்ணியத்தலமானதால் ஸ்ரீரங்கம் தொழில்துறையில் முன்னேறவில்லை. அரங்கநாத பெருமாள் சார்ந்த சிறு தொழில்கள்தான் அதிகம். தொன்னை தைப்பார்கள், கதம்பம் மல்லிகை பூ கட்டுவார்கள், பூ பல்லக்கு கட்டுவார்கள், சந்தனம் அரைப்பார்கள், தெற்கு வாசலில் புனுகு பூனை வைத்து வாசனை திரவியங்கள் தயாரிப்பார் ஒருவர், தேர் இழுக்க வடம் கொண்டு வருவார்கள். ஸ்ரீ ஜெயந்திக்கு கிருஷ்ணன் கோட்டை வாசலில் சுண்ணாம்பு அடித்து மீசை வைத்த அசமிகள், பொட்டு வைத்த பெண்கள் சித்திரங்களை காய் வண்ணத்தில் வரைவார்கள். சிறு தொழில்கள் தான் இருந்தன. எஸ்எஸ்எல்சி வரை நான் பார்த்த சிக்கலான தொழில்நுட்பங்கள் சாணை பிடிப்பதும் தரையில் துருத்தி வைத்து ஈயம் பூசுவதும் தான். ஒரு டார்ச் லைட் ரிப்பேர் கூட கோட்டைக்குத்தான் செல்ல வேண்டும். திருச்சியும் அப்படி ஒன்றும் பெருசாக முன்னேறவில்லை. காவேரி பாசனத்தால் நெல் 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 தான், வாழைதான். கரும்பு ஆரம்பித்திருந்தது. மின்சார மீட்டர்கள் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலை இருந்தது. சில பல லேத்துப்பட்டறைகள் இருந்தன. ஜங்ஷன் போகும் வழியில் டிவிஎஸ் இருந்தது. கோல்டன் ராக் பொன்மலையில் ரயில்வே ஒர்க் ஷாப், ராமகிருஷ்ணா தேட்டர், எதிரில் ஹாட்டின் பீடி தொழிற்சாலை, உறையூரில் சுருட்டு, அவ்வளவுதான். பிஹெச்இஎல் ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபேக்டரி எல்லாம் வராத நாட்கள் தான். இந்த திருச்சி ஒரு கல்வி மையமாகத்தான் பெயர் பெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆர் வீரராகவ ஐயங்கார் ஒரு புரட்சியை துவக்கி வைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்ரீரங்கத்தை ஒரு தொழில்பேட்டையாக்கும் முன்னோடியாக விரும்பினார். ரயில்வே கேட் தாண்டி அந்த பக்கம் இருந்த ஹியூம் பைப் கம்பெனி பெருசாக தொழிற்சாலை என்று சொல்ல மாட்டேன். பெரிய வட்ட வடிவ கான்கிரீட் குழாய்கள் எங்கோ பாதாள சாக்கடை போடுவதற்கு இங்கே போட்டு அனுப்பப்பட்டன. மற்றபடி தென்னஞ்சோலை, அதில் அவருக்கு தோப்பு இருந்தது. அங்கே விஆர் இண்டஸ்ட்ரீஸ் என்று ஆரம்பித்து முதலாக இப்போது எங்கு பார்த்தாலும் சீப்படுகிறதே கிரைண்டர்கள், அவற்றை மோட்டாருடன் தயாரிக்க தொழிற்சாலை நிறுவினார். விஆர் தான் மேனேஜிங் டைரக்டர். அவர் மச்சினன் தேவநாதன் பார்ட்னர், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் எல்லாம். மகன் கோபால் என் கிளாஸ்மேட். எம்ஐடியில் வெகு வேகமாக ஓடி வந்து ரொம்ப ஸ்லோவாக போல் பண்ணுவான் அவன். அதை பற்றி கவலைப்படாமல் அப்பாவின் ஃபேக்டரி பற்றி கேட்கும்போது போது போல அது என்னவோ பண்ணின்றிருக்கு என்று அக்ரிணையில் பேசுவான். ஒரு முறை போய் பார்த்தேன். அஸ்பெஸ்டாஸ் கூடத்தில் சுறுசுறுப்பாக இருந்தது. ஒரு ஓரத்தில் காயில் சுத்தும் கைமெஷின்கள் இருந்தன. மற்றொரு புறத்தில் பெஞ்ச் வைஸ் வைத்து தட்டி கொட்டி டின் ஸ்மித்துகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பிரிதொரு ஓரத்தில் மோட்டார்களை அசம்பிள் பண்ணி கொண்டிருந்தார்கள். அசம்பிளி இன்ஸ்பெக்டர் ஒருவர் காதில் பென்சில் வைத்துக்கொண்டு எல்லோரையும் அதட்டிக் கொண்டிருந்தார். ஓவராலில் 4-5 திருவானைக்காவல் பெண்கள் உலாவினார்கள். பேக்கிங் செக்ஷன் தனியாக இருந்தது. பூர்த்தி செய்த கிரைண்டர்கள் ஓரத்தில் பளபளப்பாக காத்திருந்தன. தார் உருகிய வாசனை, டர்பன்டைன் வாசனை, சால்ட்ரிங் ஈயம் முருகும் வாசனை, கெரசின் வாசனை, இப்படி எல்லாம் விரவி இருந்தது. ஒரு கண்ணாடி தீவின் உள்ளே விஆர் உட்கார்ந்து ஃபோன் பேசி கொண்டிருந்தார். சுமார் 10-12 தொழிலாளிகள். தொழில்நுட்பம் விஆருடையதே. அவர் வடக்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவராம். மிலிட்ரியில் இருந்திருக்கிறார். 2வது உலக யுத்தத்தில் எகிப்தில் சண்டைப்பட்டிருப்பதாக ரகுவிடம் சொல்வார். அவனுக்கு அவரிடம் இருந்த சில மோட்டார்கள் மீது ஒரு பிரேமை. விஆரை பார்த்தால் தொழிலதிபர் போல் தெரியாது. நெற்றியில் ஒற்றை சீஸ் சுண்ணம், சாம்பு மூக்கு, வேஷ்டி, கோட்டு, ஒரு கிளார்க் மாதிரி தான் இருப்பார். நல்ல செயல்திறன் உள்ளவர். மோட்டார் ஆர்மேச்சர், காயில் சுற்றுவது, டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன், பற்றை வேலைகள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தன. மற்ற சாமக்கிரியைகள், கல்லுரல், தகர ஃப்ரேம், தற்கால டில்ட்டிங் வேர்களை ஒப்பிட்டால் அவர் செய்தது புராதனம். ஆனாலும் அவருக்கு கோவையிலிருந்தும் மதுரையிலிருந்தும் ஆர்டர்கள் இருந்தன. ஒரு முறை ரங்கு கடையில் விஆரை பார்த்தேன். என்ன ஓய் கொய்க்கிறீராமே, ஏண்டா நீ இன்ஜினியர் தானே, இவர் கம்பெனியில் சேர்ந்துட்டேன், எதுக்கு டெல்லியெலாம் போய் இன்டர்வியூ பண்ணிட்டு லோல் பட்டுண்டு என்றான். விஆர் என்னை பார்க்காமல், ரங்கு எனக்கு எஸ்எஸ்எல்சி டிப்ளமா சமையல் போதும், என் பையனே சேர்த்துக்கலையேன்னு பார்த்துக்கே, இவெல்லாம் அதிகம் படித்தவா. ஃபேக்ட்ரி எப்படி போயின்ட்டுருக்கு? எல்லாம் ரங்கநாதன் கிருபை. அவர் இங்கும் அங்கும் சுற்றி சதிப்பார்வை பார்த்து, ஒரு ரகசியம் காப்பாற்றுவியா? காப்பாற்றுறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியம் சொல்லும். உங்கள் அம்மா தான் போய் சேர்ந்து 10 வருஷமாச்சேடா. பரமபதத்தில் தினப்படி அக்கார அடிச்சல் சாட்டுண்டு இருக்கா. ராத்திரி கனால வரா. சொல்லும், சத்தியமாக இங்கே உள்ள யார்கிட்டையும் சொல்ல மாட்டியே. ரங்கு நான் புறப்படுறேன் என்றேன். இருப்பா நீ
ரங்கு, எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, 8 லட்சம் ரூபாய்க்கு. ரங்கு தாழ்வாக சீட்டி அடித்தான். அவள் லேபிளை போட்டுண்டோ சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறா. போட்டுக்கிட்டுமே, நாய் வித்த காசு குலைக்குமான்னு. யார்கிட்டையும் சொல்லாதடா ரங்கு. ரொம்ப சந்தோஷம். என் சின்ன மச்சினனுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே. கவிதை மண்டபத்தில் உட்காந்து பங்கி அடிச்சுட்டு இருக்கான். வேலை போட்டு கொடுத்தா சந்தோஷப்படுவேன். பேர் என்ன? ராமன். நான் ஐயோ என்று வாய்ப்புத்தி கொண்டேன். ராமனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அனுப்பு. பேக்கிங் கேஸில் அட்ரஸ் எழுதுகிற வேலை. கோணி ஊசி சாக்குப்பை தச்சு பேக் பண்ணணும். 8 ஊருக்கு பண்ணுவான். படிக்கலையே தவிர பதவி ரொம்ப நல்லாயிருக்கும். ராமனா? சும்மா. அவர் போனதும் ரங்கு, அநியாயண்டா. ராமனை அனுப்ப போகிற. தூணுக்கு புடவை கட்டியிருந்தா கூட விட மாட்டேனே. மாறிட்டேன்டா. இப்போல்லாம் சொன்ன பேச்சு கேட்குறான். வேலைக்கு வந்து கொட்டிக்கிறான். என் ஆம்பளை ஆளுக்கு ஒத்தாசை, டீ தூள், நெருப்பு பட்டி, ரேஷன் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரான். அந்த கன்னி பெண்கிட்ட உதவி வாங்கினதுக்கப்புறம் பொம்நாட்டி பக்கமே திரும்புறதில்லை. அவெல்லாம் தெய்வங்கிறான். என்ன கொஞ்சம் காசு திருடுவான். அதனால் அலமாரியில் 4 நாக்கு மேலே வைக்கப்படாது. அவனா என்று உரிமை விட்டு வந்தேன். ராமன் கீழ் சித்திர வீதியிலும் வடக்கு வீதியிலும் கை வைக்க முயற்சிக்காத பெண்களே கிடையாது. ஓவர்சியர் பெண் மாலாவிலிருந்து ஆரம்பித்து ஷவலா என்ற வீதி கூட்டுகிற பெண், பரட்டைத்தலை பைத்தியக்காரி முத்தம்மா வரை பாயசு, ஜாதி, மனநிலை எந்த வித்தியாசம் பார்க்காமல் இது மட்டும் கிடைச்சா என்று முணுமுணுத்து கொண்டு கடையில் காலாட்டி உட்கார்ந்து கொண்டு கையாண்ட ஐச்சாட்டியன். அவனை போய் ஃபேக்டரி வேலைக்கு அனுப்ப ரங்கனுக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்க வேண்டும். அதுவும் பெண்கள் வேலை செய்யும் ஃபேக்டரிக்கு என்று எண்ணினேன். மச்சினனானதால் கண்ணை மறைக்கிறது. விஆரிடம் சொல்லிவிடலாம் என்று தான் யோசித்தேன். அதற்குள் ராமன் ஃபேக்டரியில் சேர்ந்து விட்டான். பின் நான் ஒரு முறை டெல்லியில் யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு போய் திரும்பி வந்தபோது கடையில் விஆர் உட்கார்ந்திருந்தார். பெருசாக ரங்குவிடம் வாதாடி கொண்டிருந்தார். போக்கடா ராஸ்கலா, உன் மச்சினன் ஃபேக்டரியில் இருக்கிற 4 பொண்களையும் டிரான்ஸ்ஃபார்மர் காய்ச்சிற சேம்பர் பின்னாலே சேச்சே, இத்தனை மோசமான ஆளுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கணும் ரங்கு. சரி விடும், அவனை நான் கண்டித்து வைக்கிறேன். கண்டிச்சாவத சீட்டையே குவிச்சுட்டு இருந்தவன் இன்னும் 10 நாள் இருந்தால் நாளையும் புள்ளத்தாச்சாக்கிடுவான் என்று அவர் போனதும், என்னாச்சு ரங்கு என்றேன். ஒன்றுமில்ல, இவர் பெருசு பண்ணுறார். ராமன் போய் ஃபேக்ட்ரியில் 2-3 குட்டிகளோடு கொஞ்சம் விஷம் பண்ணியிருக்கான். அதில் ஒன்று புருஷங்காரன் அருவாளை தீட்டிட்டு அவரை வெட்ட வந்துட்டான். என்ன ரங்கு சாதாரணமாக சொல்கிறேன்? என்னடா இப்போ இவன் தான் கையை பிடிச்சிட்டா அந்த பொண்ணுங்களுக்கு புத்தி எங்கே போச்சு? அப்போது ராமனே, அதுமேல் ஒரு 8 கொடுங்க அர்ஜென்ட்டா, சக்கரத்தாவருக்கு விளக்கத்தை நெய் வேணும் என்றான். படவா, நெய்யா வாங்குற? என் வார்த்தைக்கு மதிப்பு வச்சு வீரராக மாவட்ட ஃபேக்ட்ரிகிட்ட சேர்த்து விட்டப்போ தலை குனிஞ்சே வச்சுட்டேடா ராமா. ராமனை பார்த்தால் பெண்களிடம் அவன் வசீகரம் உடனே புரியும். மல்ஜிப்பா, கழுத்தில் தோளும் சங்கிலி, கன்னத்தில் அதக்கிய பன்னீர் புகையிலின் கம், உதட்டில் லேசான வெற்றிலை காவிக்கரை, ஒழுங்கான பல்வரிசை, அப்படி ஒரு கொள்ளை போகும் சிரிப்பு, கனமான அழுத்தமான பாடி காட்டிவிட குரல் வளம், குறும்புத்தனமான கண்கள். கண்ணன் என்றே பெயர் வைத்திருக்க வேண்டும். அண்ணா எப்படி இருக்க? வேலை ஏதாவது கட்சிதா? நான் வேணா ஏற்பாடு பண்ணட்டுமா? நங்கவரம் பண்ணையில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி திறக்க போகிறா. ஒன்றும் வேண்டாம், உனக்கு கொடுத்த வேலையே தக்க வச்சுக்கோ முதல்ல என்றான் ரங்கு. அவனுக்கு மிகவும் கோபம். ராமன் அருகே வந்ததுமே ஒரு கலந்த வாசனை தூக்கியது. லட்சணமான போக்கிரி. அப்போது ஒரு ஹைஸ்கூல் பெண் வந்து, மாமா 40 பக்கம் அன்ரூல்டு இருக்கா? உனக்கில்லாமையா லட்சுமி என்று நோட்டை எடுத்து கூட ஒரு காகித பென்சில், பேப்பர், ரப்பர் எல்லாம் சேர்த்து அவளை கைகை தொட்டு தடவி கொடுத்தான். எத்தனாவது படிக்கிறேன்? 10வது மாமா. அடுத்த வருஷம் எஸ்எஸ்எல்சி போகணும் இல்லையா? ஆமாம் மாமா. நன்னா படிக்கிறியா? வயசுக்கு வந்துட்டியா? கோம்பளை எப்படி இருக்கா? அக்கா சிவில் விபத்து போயாச்சே. பிரசவத்துக்கு வராளோ இல்லையோ? அவள் போவதை கண்ணால் தொடர்ந்தான். ரங்கு, யாரா கோம்பளி என்றான். இது அக்கா கோம்பளி, நின்று விளையாடும். முதல்ல ரங்கநாயகி, அப்புறம் அலமேலு, அப்புறம் கோம்பளி, அப்புறம் எச்சி, அதுக்கு அடுத்து ஒன்று கிடக்கு. ஒன்று பட்டுங்கிறா. முழு பேர் இன்னும் தெரியல. பட்டாபிக்கு 5 பொண்ணு. பீஜத்தில் ஏதோ இருக்குது. அத்திம்பரை நீரும் தான் வருஷம் முக்கிய ஒரு புழு பூச்சி. என்னை பார்த்து கஞ்சிமிட்டி, ரங்கநாயகிலேருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு என்றான். புழுகு என்றேன் பொறாமையுடன். ஒவ்வொன்றும் அப்படி ஒரு அட்டகாசமான கட்டை. வரட்டும், விசாரிக்கிறேன். பிள்ளைத்தாச்சியா? அதனால் என்ன? இப்போவே இவ்வளோ தலைமையை பாரு இதுக்கு. சாட்டை மாதிரி. உன்னை பற்றி தான் ராமா பேசிகிட்டு இருந்தோம். என்னை பற்றி நல்லதாக அத்திம்பே சொல்ல மாட்டாரே.
ஏய், அத்திம்பேர்னு கூப்பிடாதே, வம்ச துரோகி. இப்போ அவருக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் வந்திருக்கு. நீ மட்டும் அவர்கிட்ட ஒழுங்காக வேலை செஞ்சுருந்த இத்தனை நேரம் எங்கேயோ போயிருப்பேன். என்னது, 8 லட்சமா என்றான். அவன் கண்கள் விரிந்தன. ரங்கு துணுக்குற்றான். ஐயோ, வாக்கு மீறி விட்டான். அது என்னவோ சொன்னாரா, எனக்கு இன்னும் சரியாக காதல இல்லை. 8 லட்சம் ரூபாயா? அடடா, தெரியாமல் போச்சு. அதான் அரச புதுசில் எக்ஸ்போர்ட் ஆர்டர்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்களா? சரி, அப்படியா? சரி, பார்த்துறேன். ஏய், வேண்டாண்டா, வாக்கு கொடுத்துருக்கேன்டா, யாருக்கிட்டையும் சொல்லிடாதேன்னு. பின்ன ஏன் என்கிட்ட சொன்னீங்க? வாய் தவறி வந்துடுத்துடா. நீ அங்கே போய் ஏதாவது வில்லங்க பண்ணி வைக்காத. நான் எதுக்கு என்றேன். எனக்குத்தான் சொட்டைக்கு சீட்டு கீழ்ச்சிட்டானே. 8 நாளைக்கு வேலை செஞ்சுருக்கேன், 6 நாள் சம்பளம் தான் கொடுத்தான். ஒரு நோட்டீஸ் உண்டா, ஒரு வார்னிங் உண்டா என்று ராமன் தலையை ஆட்டிக்கொண்டே சென்றான். இரு பார்த்துக்கிறேன். அடுத்த வாரம் எனக்கு ஓசிஎஸ் வேலைக்கு யூபிஎஸ்லேருந்து இன்டர்வியூ கார்டு வந்ததும் மறுபடியும் டெல்லிக்கு போக வேண்டியிருந்தது. விஆர் கடைக்கு வந்தபோது ரொம்ப உற்சாகமாக இருந்தார். சொன்ன டயத்தில் சப்ளை பண்ணிட்டேன். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. ரங்கு, என் மச்சனுக்கு நாராயணனும் ரங்கநாதனும் அக்கௌண்டன்ட் இருக்காங்க. அப்பழுக்கு இல்லாமல் பளிங்கு மாதிரி கணக்கு. ஒவ்வொரு வாட்சரும் தேதி வாரியாக ஃபைல் பண்ணி வச்சுருக்கான். கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிருக்கோம். பார்த்துட்டு அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். கண்ணில் ஒத்திண்டு, வீரராகவன், நோ ப்ராப்ளம் அட்டால், உடனே கிளியர் பண்ணிடுறேன், என்னை வந்து ஆஃபீஸில் பாருங்கோன்னு கூப்பிட்ருக்கார். ரங்கு, நான் பாக்கியம் பண்ணுவேன்டா. சுத்தப்பட்ட மனுஷாலாம் ரொம்ப நல்லவளாக இருக்கா. ஒவ்வொருத்தனும் ஜெம், உன் மச்சினனை தவிர. அவன் பேச்சை எடுக்காதையும். என்னவோ உமக்கு நல்லது நடந்தால் ஸ்ரீரங்கத்துக்கே நல்லது. ஃபேக்ட்ரி பெருசாக ஸ்ரீரங்கத்தில் பல பேருக்கு வேலை கொடுப்பீர். தாராளமாக. அடுத்த வருஷம் 100 பேரை ரெக்ரூட் பண்ணுறதா பிளான். இந்த வருஷம் டாக்ஸ் போக நெட் ப்ராஃபிட் என்ன தெரியுமோ? ரங்கன் காதலிகள் சொன்னார். இஸ் இட் என்று வியந்தான். ஸ்ரீரங்கத்தில் திண்ணை சென்றிருக்கிற அத்தனை மிராசுகளையும் அடிச்சுட்டீர். அதன் பின் 1 வாரம் நான் அவரை பார்க்கவில்லை. தஞ்சாவூர் டீம் என்று எங்களுடன் மேட்ச் ஆட வருகிறார்கள் என்று கேவி ஒரு டீம் தயாரித்து கொண்டிருக்க நெட் ப்ராக்டிஸில் பிஸியாக இருந்து விட்டேன். நான் தான் ஓப்பனிங் போக வேண்டும் என்று கேப்டன் நம்பி சொன்னான். ஒரு சாயங்காலம் ப்ராக்டிஸ் முடிந்து களைத்து திரும்பிய போது விஆர்எம் களைத்து போய் கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருந்தார். என்னை பார்த்ததும், ரங்கு, உனக்கு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் யாராவது தெரியுமா என்றான். தெரியாதே. உங்கள் அப்பா என்னவா இருக்கார்? அவர் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுனால் இருக்கார். என்ன ப்ராப்ளம் ரங்கு? விஆர் என்னை வேதனையுடைய பார்த்தார். பிக் ப்ராப்ளம், வெரி பிக் ப்ராப்ளம். என்னாச்சு? ஏன் கேட்குற? அன்றைக்கி ஆஃபீஸில் போய் பார்த்தேன்னா அவர் முதல்ல என்ன சொன்னான்? கணக்கெல்லாம் சரியாகத்தான் இருக்குது, கிளியர் பண்ணிடுறேன்னு தானே. இப்போ 2000 ரூபாய்க்கு எவ்வளோன்றான். நான் கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இருக்குன்னா எதுக்கு 2000 கொடுக்கணும்? சரி, அப்படின்னா நாளைக்கு வந்து லெட்டர் வாங்கிட்டு போம். நான் செவ்வாய்க்கிழமை 3-4 லாகு காலத்தில் போனேன். அவன் லெட்டர் டைப் அடித்து கொடுத்துருக்கான் பாரு. மோட்டார் எக்ஸைசபிள் ஐட்டமாம், கிளாஸிஃபிகேஷன் சரியில்லையாம், 50,000 டேக்ஸ் பாக்கி கட்டணுமாம். உடனே கட்டினா கிளியரன்ஸ் தரேன். நான் கணக்கெல்லாம் சரியாக இருந்துமாம். யார் கேட்குறது? ஏதோ ஒரு ஆக்டில் ஏதோ ஒரு கிளாஸை கோட் பண்ணுறான். பேசாமல் 2000 ரூபாய் கொடுத்துட வேண்டியதானே. எதுக்கு கொடுக்கணுன்னு? கணக்கில் தப்பு பண்ணலைன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் சின்ன திருகாணி விடாமல் டேட் வாரியாக வவுச்சர் காட்டி சேல் டேக்ஸு, சென்ட்ரல் டேக்ஸு, எல்லா லொட்டுலோஸ்க்கு எல்லாம் கட்டி, அதாவது 2000 லஞ்சம் கேட்குறான். மாட்டேங்கிறீர். எதுக்கு கொடுக்கணுன்னு? வென் மை அக்கௌண்ட் இஸ் ஃப்ளாலஸ். அப்புறம் 2000 நிறுத்திடுவான்னு என்ன நிச்சயங்கிறேன். இப்போ என்ன? வக்கீல் கிட்ட கேட்டேன்னு உடனே கமிஷனருக்கு அப்பீல் போட்டிருக்கார். இந்த ஆர்டரை எதிர்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதானே. தீர்ப்பார வரைக்கும் 50,000க்கு பேங்க் கேரண்டி கொடுக்கணுமாம். கொடுத்தீரா? வேறு வழி. என்ன ஒரு அநியாயம் பார்த்தியா? ப்ளட்ஜ் பண்ணி கடன் வாங்கினேன், 50,000 போட்டு எடுக்க முடியாது. இந்த தேசத்தில் ஒருத்தன் ஜனங்களுக்கு நல்லது பண்ண நினச்சா அதிகாரிகள் கரப்டாக இருக்கிறதுனால எனக்கு என்னவோ 2000 தொலைலன்னு கொடுத்துடலாம்னு ரங்கு சொன்னான். அவர் முகம் சேர்ந்து, ரங்கு, உன்ன மாதிரி ஆசாமியில் இருக்கிறதால தான் இந்த தேசமே உருப்படலை. அநியாயத்தை எதிர்க்கணுமா இல்லையா? வேறு யாராவது எடுத்துகிட்டு போகிறா உமக்கு சரக்கு போச்சா இல்லையா? இல்லைப்பா, ரிலீஸ் ஆகலை. அப்பலேட் கமிஷனர் என்ன சொல்கிறாங்கிறதை பொறுத்து தான். இதை நான் சும்மா விட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போவேன் என்று விஆர் என்னை பார்த்தார். என்ன சொல்கிறேப்பா? நான் ஏதாவது சொல்கிறது ரைட்டாக இல்லையா? ரங்குவுடன் ஒத்து போகலாம் என்று தான் தோன்றியது. ஆனால் அவர் கோபத்தில் கன்னத்தில் பலார் என்று அரைந்து விடுவார் என்று தோன்றியதால், நீங்கள் செய்த மாமா ரைட்டு. தேட்ஸ் த ஸ்பிரிட். நம்ம நாட்டில் இளைய சமுதாயத்துக்கு தாண்டா நம்பிக்கை இருக்குது. ரங்கு,
யாரோ எக்ஸ்போர்ட் ஆர்டரை பற்றி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் வத்தி வச்சுருக்கான். நானா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்? கோயம்புத்தூர்காரன் தானே பண்ணுறான். யார் வத்தி வச்சாலும் என்ன யாராக இருக்கும் என்று ரங்கு நெளிந்தான். உன் மச்சன்ட்ட இதை பற்றி பேசினியா? சேச்சே என்று ரங்கு என்னை பார்த்தான். அவர் போனதும், ரங்கு, ராமன் தான் இவன் செஞ்சுருக்கணும். வரான் பாரு. ராமா, உன் மேலே தான் எனக்கு பலத்த சந்தேகம். என்ன சந்தேகம்? டாக்ஸ் ஆஃபீஸில் வத்தி வச்சிட்டியாமே. நான் தான் சொன்னேன். என்ன திட்டினானா? அவன் என்னை அனுப்பிச்சல. இப்போ பாரு, ஒரு மோட்டார் போகாது, ஒரு சிங்கி அடிக்க போகுது. என்னடா இப்படி பண்ணிட்டேன்? அதெல்லாம் இறக்கப்படக்கூடாது திம்பேர். நான் என்ன தப்பு செஞ்சேன்? டீ கொடுக்கப்போ அங்கே ஒரு பொண்ணு என்னவோ பேர் சொன்னாலே, மொத்தமாவோ அங்கம்மாவோ டைம் கேட்டுது. சொன்னேன். கண்ணில் தூசின்னு ஊதினேன். புடவை தலைப்பை வச்சு ஒத்தடம் கொடுத்தேன். இது தப்பா? ரவிக்கே பட்டன் போட்டு விட்டேன். அவர் என்னமோ நீ டிரான்ஸ்ஃபார்மர் பின்னால் ஆக்ஷன் போட்டான். ஆமாம், எல்லாருக்கும் முன்னால் பட்டன் போட முடியுமான்னு, அதுவும் கல்யாணம் ஆன கட்டாய். கேட்கவே நன்னா இல்லை ராமா. இப்போ கூட அவர் எனக்கு வேலை தர வேண்டாம். கூட்டு வச்சு வேலை கொடுக்க ஆள் இருக்குது எனக்கு. என்னை எல்லோருக்கும் முன்னால் அவமானப்படுத்தியது தப்புன்னு மன்னிப்பு கேட்கட்டும். அவர் டேக்ஸ் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லு. ஒத்துக்க மாட்டாரா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வாதாட போகிறாருன்னு சொல்லியிருக்கார். அலகாபாத்திலிருந்து ட்ரைனிங் எடுத்து முடித்து கல்கத்தா, பம்பாயிலே ப்ராக்டிஸ் போய்விட்டு மீனம்பாக்கத்தில் போஸ்டிங் பெற்று திரும்பி வர நடுவே ஒரு வாரம் ஜாயினிங் டைமின் போது ஸ்ரீரங்கம் வந்திருந்தேன். முதல் காரியமாக விஆர் ஃபேக்ட்ரி என்னாச்சு என்று ரங்குவை கேட்டேன். விஆர் போயிட்டாரு, தெரியாது? இண்டோ ஆபச்சூரில் கூட வந்திருந்ததே. அடப்பாவுமே, எனக்கு தெரியாத பச்சை. ரங்கு, வடக்கே போயிட்டேன்னா இந்த கேஸ் என்னாச்சு? அது இழுக்கடிச்சுது. அப்பலேட் கமிஷனர் சாதகமாக தான் தீர்ப்பு கொடுத்தாரு. ஆனால் இந்த பிராமணன் போய் ஆஃபீஸ் ரூமில் போய் சத்தம் போட்டுட்டு கண்ணாப்பினான்னு அவனை திட்டியிருக்கார். கேரண்டியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஈத்தடிச்சான். அப்புறம் அவரையே அந்த ஆஃபீஸர் கூப்பிட்டாச்சுனான். இது ஏன் இந்த மாதிரி பிரியாதமாக இருக்கிறீர்? பேசாமல் 2000 ரூபா கொடுத்திருந்தா உங்கள் ஃபைல் எல்லாத்தையும் பாஸ் பண்ணியிருப்போனும் இல்லையோ? அடுத்த கன்சைன்மெண்ட்டும் அதே காரணத்துக்காக நிறுத்தி வைக்க போகிறேன் நானாம். இதனால் ரொம்ப நொந்து போய் பிபி எகிரி போய் 8 வருஷமானாலும் சரி, நியாயம் என் பக்கத்தில் இருக்குன்றதுனால சொத்தை எல்லாம் வகிச்சுட்டு உன்னை மாதிரி கரப்ட் ஆசாமிகளை காட்டி கொடுத்துட்டு தான் மறு காரியம்னு கத்திட்டு வந்துட்டார். அன்றைக்கி ராத்திரியே செரிப்ரல் ஹெமரேஜை வந்து 15 நாள் கோமாவிலேருந்து போயிட்டார். ஐயோ, ஃபேக்ட்ரி என்னாச்சு? அவர் பையன், அதான் உன் கிளாஸ்மேட் கோபாலன் தான் எடுத்து நடத்துகிறான். நீயே போய் பாரு. போய் பார்த்தபோது கோபு, வா ரங்குஸ்கி, எப்படி இருக்க? டீ கொண்டாப்பா. உங்கள் அப்பா போயிட்டாரமே, ரொம்ப சாரிடா கோபு. அவர்னா உதாரண புருஷர், ரொம்ப பிரின்சிபல்டு மேன். கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு விட்டார். அவர் மாதிரி மனுஷெல்லாம் ரொம்ப ரேர் கோபு என்று புகழ்ந்து தள்ளினேன். எப்படி அந்த டாக்ஸ் மேட்டரை சமாளித்தேன்? நானா? அவர் செத்து போய் சுபஸ்ரீகார ஆன மறுக்கையோடு அந்த ஆஃபீஸரை வந்திருந்தான். பார்த்து கொடுக்க வேண்டியது பணத்தை ராமன் சார் தான் கொடுத்தாரு சொல்லிட்டேன். தொந்தரவு தீர்ந்தது. ராமனா? எப்படி இருக்கேன்னா? ராமன் நீல நிறத்தில் சீருடை அணிந்திருந்தான். விஆர் இண்டஸ்ட்ரீஸ் என்று பேட்ச் அணிந்திருந்தான். அதே வெற்றிலை காவிக்கரை சிரிப்பு, ஆயோரத்தில் அதக்கிய புகையிலை. ராமன் சார் தான் அட்மிட் பார்த்துக்கிறார். டேக்ஸ் ஆஃபீஸ் ப்ராப்ளமே இல்லை. என்ன பண்ணுறது, எடுத்து நடத்த வேண்டியதாகிடுத்து. எனக்கு குவைத்தில் ரிஃபைனரியில் வேலை காத்துன்னு இருந்தது. அதுக்குள்ளே இந்த ஃபேக்ட்ரியை ஒரு வழி பண்ணி ஸ்திரப்படுத்திட்டு வித்துடலாம்னு பார்த்தா பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் டைவர்சிஃபை பண்ணிட்டேன். இப்போ சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் பண்ணுறேன். நிறைய ஆர்டர் கிடைக்கிது. ஃபேக்ட்ரி விரிவடைந்திருந்தது வெளிப்படையாக தெரிந்தது. அப்பப்போ டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ரூபாய் கொடுத்துட்றேன். கோமில்க், வைகுண்ட ஏகாசி, பெருமாள் முத்தங்கி, ரத்னாங்கி சேவைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது, மற்றதெல்லாம் ராமன் சார் தான் பார்த்துக்கிறார். இவருக்கு டேக்ஸ் ஆஃபீஸில் ஏகப்பட்ட நண்பர்கள். ஃபிலோமினான்னு ஒரு அசிஸ்டண்ட் இருக்காங்க, ரொம்ப நல்ல மாதிரி. நாம் போக வேண்டியதே இல்லை. அவளே வந்து உடனுக்குடனே ராமன் சார் ரூமுக்கு வந்து ஃபைலை கிளியர் பண்ணிடுறா. அது என்ன மேஜிக்கோ! கோபியின் அலுவலக அறை நவீனமாக இருந்தது. டீ சாப்பிடும்போது வீரராகவனின் ஃபோட்டோ பெருசாக மாட்டப்பட்டிருந்தது. இருக்கேலா, பெரியார் படத்துக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை. விஆரின் ஃபோட்டோவை பார்த்தேன். ரத்னா ஸ்டூடியோவில் பெரிது பண்ண ஃபோட்டோ. அவர் அங்கிருந்து மொத்த தொழிற்சாலை மௌனமாக மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தார். எப்பேற்பட்ட மகாபுருஷன்! ரங்கநாதருக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு விஆர் தான் என்று ராமன் குலம் தரும் செல்வி தரும் பாடினான். அவன் அருகில் ஒரு டைப்பிஸ்ட் பயபக்தியுடன் நின்று கொண்டு அவளும் பாடி முடித்தாள். உன்னை பார்த்த மாதிரி இருக்கே என்றேன்.
ஏய், நம்ம லட்சுமி என்றான் ராமன். அப்பா ஃபோட்டோவை திருப்பி வை என்று கோபுவிடம் சொன்னது அவனுக்கு புரியவே இல்லை.